சாலமோன் ராஜா கற்று ஆலயம் அவனுடைய தகப்பனான தாவீதிடம் தேவன் தெளிவாக சொல்லி அவன் ஆலயத்தை கட்டினான். அதுபோல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த செருபாபேல் இவங்க ஆலயத்தை கட்டினது எதுக்கு அப்படின்னு சொன்னா தேவன் தெளிவாக சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி தான் இரண்டாவது இவங்க என்ன செய்தாங்க, ஆலயத்தை கட்டினாங்க. ஆனால் மூன்றாவதாக கட்டின இந்த ஏரோது தேவன் சொல்லி அல்ல கட்டினது, அவனுடைய சுய விருப்பத்தின்படி ஆலயத்தை பெருசாக்கணுங்கிறதுனால அவங்க கட்டினாங்க. இன்னைக்கும் அநேக இடங்கள்ல இப்படிதான் ஆலயத்தை பெருசாக்கணும், ஆனா அவங்க ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் அங்க நடந்ததுனால தேவன் இந்த ஆலயத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், கல்லின் மேல் கல் இல்லாதபடி. அது மத்தேயு 24:2 எப்படி சொன்னாரு, கல்லின் மேல் கல் இல்லாதபடி இந்த ஆலயம் ஏரோது கட்டின ஆலயத்தை இடிக்கப்படும் அப்படின்னு இயேசு சொல்றார். இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா அங்க 3 சுவிசேஷர்களும் தெளிவாக இந்த இதை எழுதி வச்சிருக்காங்க. பாருங்க, 70 வருஷத்துல டைட்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரோம சேனாதிபதி இந்த ஆலயத்தை இடித்து போட்டான் அப்படின்னு பார்க்கணும்.